ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் பேச போகிறது ரொம்ப வித்தியாசமான, இது வரைக்கும் யூடியூப் வரலாறுலேயே சொல்லப்படாத ஒரு உண்மையை நான் சொல்ல போகிறேன். இந்த உண்மையை கேட்டு நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இந்த வீடியோ நான் போட போகிறேன். நண்பர்களே, நான் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ஒரு நடிகர்களுக்கும் எவ்வளோடா சம்பளம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னு வைங்களேன். ஒருத்தன் 120 கோடின்றான், இன்னொருத்தன் 250 கோடி, இப்போ 275 கோடி வாங்குறாரா. இந்த 275 கோடியை தானம் பண்ணிட்டுன்றதோட தியாகம் பண்ணிட்டு மக்களுக்கு சேவை செய்ய ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு. எப்பா, எப்பேற்பட்ட மனப்பான்மை, தப்பா நினைக்காதீங்க. சரி, ஓகே, இவரை விட்டு இன்னொரு பக்கம் தாண்டணும்னு வைங்களேன். ஒருத்தர் கார் ரேசிங் போயிட்டு இருக்கிறாரு. அவர் என்னன்னா 150 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு நான் கார் ரேசிங் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அட முடிகிறாரு. இன்னொருத்தர் என்ன தெரியுங்களா சொல்றாரு, எனக்கு நடிக்கிறதுலாம் ஆர்வம் இல்லைங்க, நான் போய் விட்டா இமயமலையில போய் செட்டில் ஆயிடுவேன். ஆனா என் பொண்டாட்டி என் பொண்ணோட டார்ச்சர் தாங்க முடியாத காரணத்தினாலதான் கழுத இந்த 150 கோடி 200 கோடியாக நான் நடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எதுக்கையா சொல்றாங்க? உண்மையாவே உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்களா? 250 கோடி எல்லாம் உண்மையா பொய்யா? அது எப்படிங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, யாரு சொல்றா? அந்த படத்தை தயாரிச்ச ப்ரொடியூசர் சொல்றாரா, இல்ல அந்த படத்துல நடிச்ச நடிகர், அதாவது அந்த சம்பளத்தை கை நீட்டி வாங்கினார் பாத்தீங்களா, இவர் சொல்றாரா நான் 250 கோடி வாங்கினேன் 150 கோடி வாங்கினேன்னு? அப்ப யாரு தாங்க சொல்றது? எதுதாங்க உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தித்து செயல்படுங்க நண்பர்களே. இப்ப விஷயத்துக்குள்ள வரேன். அதாவது விஜய், அஜித், ரஜினி, கமல், விக்ரம், சூர்யா, தனுஷ் மற்றும் சிம்பு இப்போ வளர்ந்து வரும் நடிகராக தான் இருக்கிறாரு. அதனால இந்த லிஸ்ட்ல அவரை சேர்க்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் குத்து மதிப்பா எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி விஜய் அவர்கள் அவரோட கடைசி படத்துக்கு 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாராம். கடைசி படமாப்பா, நம்பிட்டு போங்க. ஸோ அடுத்தது நம்ம அஜித் அவர்கள் ரேசிங் போறாரு. இனிமேல் சினிமாவில் ஒரு 2 வருஷம் நடிக்க மாட்டேன்றாரு. கூடிய விரைவில் வரும் பாருங்க நியூஸ், இந்த படத்தில் கமிட் ஆயிறாரு அப்படின்ற மாதிரி. அடுத்து நம்ம கமலஹாசன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடியை நெருங்கிட்டாரு. ரஜினி அவர்கள் 150 கோடிக்கு மேல போயிட்டு இருக்காரு. விக்ரம் ஒரு 30 கோடி, சூர்யா அவர்கள் ஒரு 40 கோடிக்கு மேலங்க. நம்பர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் சண்டைக்கு வராதீங்க. இது எல்லாமே பொய்ன்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோவை. அதுக்கப்புறம் நீங்க சண்டைக்கு என்ன ஆக போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சோ இந்த ரசிகர்கள்லாம் அடிச்சுப்பாங்க பாத்தீங்களா, உன் தலைவன் தான்டா பெரிய சம்பளம் வாங்குறானா, ஏன் தலைவன் வாங்குறான்டா பெரிய சம்பளம் அப்படின்ற மாதிரி. இதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது நண்பர்களே. ஏன்னா இவங்க யாருமே சொல்லி வச்ச மாதிரி இவ்வளவு சம்பளம் வாங்குறது கிடையாது. லாஜிக்கலா திங்க் பண்ணுவோம், இதுக்கு பின்னாடி என்ன ஒரு அரசியல் மற்றும் தொழில் நுணுக்கம் இருக்கு அப்படின்றத பத்தி தெல்ல தெளிவா இப்ப நான் விளக்க ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களே சிந்தித்து செயல்படுங்க. அதாவது இதுல முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பள விஷயம் எல்லாமே தயாரிப்பாளர்கள் செய்யக்கூடிய விளம்பரம் மற்றும் பித்தலாட்டங்கள். அதாவது மேடைக்கு மேடை ஒருத்தன் பேசுவான், தலையில வெண்ணெய் சட்டி கவுத்தா மாதிரி. அதாவது இவன் இவ்வளவு சம்பளம் வாங்குறான், இவன் ரொம்ப மோசமானவன், அவ்வளவு சம்பளம் வாங்குறான், மோசமானவன். இவனுங்க எல்லாருமே கூட்டுக்கலவானிங்க தான். இவனுங்க எல்லாருமே சேர்ந்து யூடியூப் வாயிலாக நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, சினிமாவை கலைநயத்தோட பாக்குறவன் எல்லாருமே இன்னைக்கு சினிமாவில் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கான். சினிமாவை பிசினஸா பாக்குறவன் மட்டும் தான் இன்னைக்கு கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்கிறானுங்க. அதாவது உதாரணத்துக்கு பிசினஸ் பண்ற ஒரு சில பேருக்கு, பல பேருக்கு தெரியும், ஒரு பிசினஸ் பண்ணோம்னா, ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும்னா அந்த ப்ராடக்ட்டை மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என்னங்க மதிப்பு கூட்டுதல் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது ஒரு தர்பூசணி பழத்தை எடுத்துப்போங்க. அந்த தர்பூசணி பழம் இப்போ மார்க்கெட்ல கிலோ எவ்வளவு போகுதுன்னா, ஒரு 20 ரூபா போகுது, 15 ரூபா போகுது அப்படின்ற மாதிரி விற்கிறாங்க. இதே தர்பூசணியை 2ஆ கட் பண்ணி ஒரே ஒரு ஸ்லைஸ் எடுத்து அதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு ரேஷன் கடையில் கொடுத்த ஃப்ரீ சக்கரையை போட்டு கொஞ்சோண்டு ஒரு 15 ரூபா கேன் 15 ரூபான்னு சொல்ற அந்த வாட்டரை ஊற்றி ஜூஸ் போட்டு அடிச்சு கொடுத்தானா 50 ரூபாய்க்கு விற்கிறான். இது பேர் தான் மதிப்பு கூட்டுதல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா செலவு பண்ணி 2 கிலோ வாட்டர் மெலனை வாங்கி அவன் 200 ரூபாய்க்கு ஜூஸா போட்டு வித்து நல்லா சம்பாதிக்கிறான் பாத்தீங்களா. இதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டுதல். இந்த மாதிரி தான் சினிமா தொழிலையும் அந்தந்த ப்ரொடியூசர் அவங்க செலவு பண்ணி எடுக்கக்கூடிய படத்தை மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான சில பித்தலாட்ட வேலைகளை பண்ணுவாங்க. அதாவது தர்பூசணியில ஜூஸ் போட்டு கொடுக்குறானாச்சும் நேர்மையா ஜூஸை போட்டு நம்மளுக்கு கொடுக்குறான். ஆனா இவங்கெல்லாம் என்ன தெரியுங்களா பண்றாங்க, அந்த படத்துக்கு அந்த தகுதியும் இருக்காது, அந்த வேல்யூவும் கிடையாது, அந்த நடிகர்களுக்கே அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்காது. ஆனா இவனுங்களே வேல்யூவை கூட்டி இந்த படத்துக்கு நாங்கள் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத கணக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான சில சித்து விளையாட்டுகளை பண்ணுவாங்க தயாரிப்பாளர்கள், ஒரு சில பேர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரியான கோடி கணக்கில் வாரி கொடுக்குற, அதாவது 100 கோடி 200 கோடின்னு சம்பளம் கொடுக்குற இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் எப்போ சினிமாவில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் கிடையாது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு இருக்கிற தமிழக அரசாங்கம் மற்றும் தமிழ்நாட்டோட அரசாங்கம் குறிப்பாக சொல்லணும்னு பாருங்களேன், இவங்க தமிழர்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சினிமா தாயா, இதை தவிர எந்த என்டர்டைன்மெண்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். மும்பைக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் போனீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் வாயால சொல்ல விரும்பல. ஏங்க இவ்வளவு ஏங்க, பக்கத்து ஸ்டேட் கேரளா எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் நீங்கள் கர்நாடகா தெலுங்கானா அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா, தெலுங்கானா இதில் விட்டுருங்க, ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பிரெயின் வாஷ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற மக்களையும் என்டர்டைன்மெண்ட் தாங்க.
உங்களுக்கு சினிமா மட்டும் தாங்க என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 2 ஸ்டேட், நம்ம தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு, இந்த 2 ஸ்டேட்ல இருக்கிற மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் என்னங்க அப்படின்னு ஒரு 20-30 வருஷம் வரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன். சினிமாவை தவிர எதுவும் இல்லைங்க, எங்களுக்கு போர் அடிச்சா வீக்கெண்ட்ல நாங்கள் சினிமாவுக்கு போவோம், அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்னா சினிமாவுக்கு போவோம், குடும்பத்தோட ஏதாவது ஃபங்க்ஷன்னா சினிமாவுக்கு போவோம், குடும்பத்தோட இருந்தால் சினிமாவுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் சினிமாவுக்கு போவோம், காலேஜை கட்டடிச்சாலும் சினிமாவுக்கு போவோம். இப்படி தான் மனப்பான்மை இருந்தது இல்லைங்களா? அதனால அந்த அரசாங்கமே என்ன முடிவு பண்ணிடுச்சு, கழுதை கெட்டா குட்டிச்சவரி நீங்க தான் வந்தாகணும் அப்படின்றனால மக்கள் வந்து எப்படி இருந்தாலும் எந்த என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் படத்துக்கு தான் வருவானுங்க அப்படின்றனால நல்லபடியாக நிறைய படங்கள் எடுத்தாங்க. அந்த படம் நல்ல படமோ குப்பை படமோ எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது அன்னைக்கு இருந்த காலகட்டம். இதுக்கப்புறம் அரசாங்கத்தில் கொஞ்சம் கிளறுபடி, கொஞ்சம் குளறுபடி, இந்த குளறுபடி எல்லாமே மாறினதுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட்னா சினிமா மட்டும் தானா அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்தது. ஒன்று சேட்டலைட் சேனல் வந்தது, அதுக்கப்புறம் ஓடிடி தளம், யூடியூப், அதுக்கப்புறம் இந்த நெட்டை ஃப்ரீயாக கொடுத்தோன்னே அவன் என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க, புது புது இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டானுங்க, நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி டைவர்ஸ் ஆன உடனே டைவர்சிஃபை ஆனதுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா சினிமாவுக்கு மேல ஆர்வம் காட்டுற மக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான். இந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சா தியேட்டருக்கு இவங்களை எப்படி புல் பண்றது? இந்த மாதிரி பெரிய ஹீரோக்களை மதிப்பு கூட்டி இவங்க எல்லாம் இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, இந்த படத்துக்கு நாங்க இவ்வளவு கொட்டி எடுத்திருக்கோம், பிரம்மாண்டமா எடுத்துருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் அப்படின்ற மாதிரி காமிச்சு தியேட்டருக்கு மக்களை வர வைக்கணும். தியேட்டருக்கு மக்களை வர வச்சா மட்டும்தான் இப்ப ஏற்பட்ட படங்களை உலக அளவில் நீங்க பெரிய லாபத்துக்கு விற்க முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற சினிமாவோட நிலைமைய. ஸோ உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு பெரிய நடிகர் நடித்த ஒரு படம் வந்ததுங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகுபலி ரேஞ்சுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளரே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அவ்வளோதாங்க, இந்திய சினிமாவே புரட்டி போட போற படம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது ஒன்றுமே விளங்காத விஷயங்களா இருக்கிற அந்த படத்தில். இது கடவுளை பில்டப் பண்ணிக்கணும், ஒரு கிழவனை மைக்கு பிடிச்சி கதறினாரு. ஸோ நான் எந்த படத்தை பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு பல பேருக்கு புரிஞ்சு போயிருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த படம் உண்மையாவே அவ்வளோ செலவு பண்ணி எடுத்த படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது நண்பர்களே. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டெக்னிக்கல் வைஸு இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சோனி கேமராவோ ஒரு நல்ல டீம் இருந்ததுன்னா நீங்கள் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு கூட ஒரு நல்ல பிரம்மாண்டமான விஷுவலான படத்தை நீங்கள் காமிச்சிட முடியும். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற, இன்னைக்கு இருக்கிற டெக்னிக்கல் திங்ஸை வச்சு நீங்கள் நல்ல படத்தையே கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில். ஆனால் இவனுங்க என்ன சொல்லுவானுங்க, நான் வந்து காசை வாரி இறச்சிருக்கேன், படத்தில் சம்பளம் இவ்வளோ கொடுத்துருக்கேன், படத்தோட மேக்கிங்க்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை மதிப்பு கூட்டி 30 கோடி ரூபாய் எடுத்தா கூட இதை 300 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி வியாபார தந்திரத்தோட வியாபாரத்துக்காக பார்ப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக நம்ம காசை கம்மியாக போட்டிருக்கோம், அதை ஓரளவுக்கு மட்டும்தான் நம்ம மதிப்பு கூட்ட முடியும், அதுக்கு மேலே மதிப்பு கூட்ட முடியாது, விஷயம் தெரிஞ்சவன் கண்டுபிடிச்சிருவான். அதனால டெக்னிக்கல் மேக்கிங் விஷயத்தில் ரொம்ப பில்டப் கொடுக்காம ஹீரோக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுப்போம். ஹீரோவும் இவங்களும் பேசி வச்சுக்கிட்டு எனக்கு 250 கோடி கொடுத்தாங்கப்பா, எனக்கு 150 கோடி கொடுத்தாங்கன்னொன்னே, பா 250 கோடி வாங்குறாருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஹீரோ, என்ன லெவலு, இவரோட படத்தை நம்ம தேட்டரில் எப்படி என்ஜாய் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்மள மாதிரி ஒரு சில பதர்கள் இந்த படத்தை வந்து பார்த்து இந்த படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணிடுச்சு அவ்வளோ கலெக்ஷன் பண்ணிடுச்சுன்னா அடிச்சுப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் இந்த படம் 50 கோடி கூட தாண்டி இருக்காது. 50 கோடி எனக்கு தெரிஞ்ச அதிகம் தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோக்கு, அதுக்கப்புறம் ஒரு டேரக்டருக்கு, ஒரு மேக்கிங்க்குன்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்ஜெட் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும்ங்க, அவங்க சொல்கிற மாதிரி 100 கோடியாக இருக்கட்டும், 10 கோடியாக இருக்கட்டும், ஏன் சில லட்சங்களாக கூட இருக்கட்டும். இந்த மாதிரி படம் எடுக்கும் போது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிற ஹீரோ கிட்ட இவங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி பிஸ்னஸ் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நீ கேட்குற 100 கோடி 200 கோடிலாம் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், வர லாபத்தில் ஷேரிங் பண்ணிக்கலாம். வர லாபத்தில் 40% நான் ஹீரோவுக்கு கொடுத்துட்றேன், மீதி இருக்கிற 25% நான் டேரக்டர் கொடுத்துட்றேன், மீதி இருக்கிற ஒரு 40% நான் ப்ரொடியூசர் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இன்னி இருக்கிற காலகட்டத்தில் ஆஃப்டர் கொரோனா படங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு கொரோனாக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ வந்து நடித்த ஒரு சில படங்கள் வந்து மிக பிரம்மாண்டமான படங்களாக இருந்தாலும் சரி, அந்த படம் வந்து நல்ல கலெக்ஷன் பண்ணாலும் ப்ரொடியூசருக்கு எப்படி இருந்தாலும் நஷ்டம் தான். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இவங்க கேட்குற அந்த கோடிக்கணக்கான சம்பளத்தை இவங்க முன்னே கொடுத்தனால அந்த ஹீரோ வந்தமா நடிச்சமா போனமான்னு இருந்தார். ஆனால் அவருக்கு கொடுத்த சம்பளம் அதிகமாக இருந்தனால போட்ட காசோட கலெக்ஷன் அதிகமாக வந்தாலும் ப்ரொடியூசருக்கு எந்த லாபமும் இல்லாதனால இந்த மாதிரியான அதிரடி முடிவை ப்ரொடியூசர்ஸ் போஸ்ட் கொரோனா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. ஆனா இந்த மாதிரி செலவு பண்ணி இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு எங்க இருந்து வருது? ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து இங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பயங்கரமா ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் இருந்தாலும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு மாரில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஸோ எப்படி தான் இவங்கெல்லாம் காசு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட முழுக்க டார்கெட் இந்த ஓடிடி வந்ததுக்கப்புறம் ஓவர்சீஸ் தான் நண்பர்களே. இவங்க வந்து இங்கே இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸை பற்றி எந்த கவலையும் படுறது கிடையாது. இவங்க ஓவர்சீஸில் எவ்வளோக்கு இதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி படங்களை மதிப்பு கூட்டுறது, இந்த மாதிரி நடிகர்களுக்கு இவ்வளோ சம்பளத்தை அதிகமாக கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க பொய் சொல்கிறது, அந்த நடிகர்களும் சம்பளத்தை வாங்கிட்டேன் உண்மைதான் அப்படின்ற மாதிரி இவங்களோட மார்க்கெட்டை வந்து ஏற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த பொய்க்கு தலையாட்டுவானுங்க.
இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ஆகட்டும், விஜய் வந்து எதுக்கு பாலிடிக்ஸ் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை மொத்தமாக கைப்பற்றணும். மொத்தமாக கைப்பற்றி தமிழ்நாட்டில் நம்மளோட இமேஜ் வந்து பெருசாக ஆக தான் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குறோம் அப்படின்றது உலகளவில் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கான்னு மற்ற நாடுகளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவரோட பிளான் அந்த மாதிரி இருக்கலாம். அஜித் அவரோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நேஷனல் ரேசிங் போய் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை நான் கைப்பற்றிட்டேன், இன்டர்நேஷனல் லெவலில் என்னை யாரை கேட்டாலும் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து என்கிட்ட இவ்வளோ வேல்யூ இருக்குன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நம்புவானுங்க. சூர்யா அவர்கள் இன்னைக்கு பிட்டு போட்டுட்டு இருக்கிறது, மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அவரோட படங்கள் இங்கே சரியா போலனா கூட அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே நார்த் இந்தியாவில் தான். நான் ஒரு பாலிவுட் ஆக்டர், இந்தியா ஆக்டர் அப்படின்ற மாதிரி வெளிநாடுகளுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா நான் எவ்வளோ சம்பளம் நிர்ணயம் பண்ணாலும் எனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பானுங்க. ஸோ இதே கதை தான் தனுஷ் அவர்களுக்கும். அதனால தான் அவர் ஏற்கனவே இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பிடிச்சனால இன்னைக்கு அவரோட மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ போயிடுச்சுன்னா. அதனால தான் பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டனில் 180 கோடி ரூபா செலவு பண்ணி வீடு கட்டியிருக்கிறாரு. கஷ்டம்னு புலம்புறாரு தவிர அவரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறார் அப்படின்றத வெளில சொல்லவே மாட்டார். சொன்னால் உடனே உள்ளே போய் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. அதனால இன்னைக்கு எந்த நடிகரும் 250 கோடியை பொட்டியாக வாங்கி பில்லா படத்தில் வர மாதிரி பொட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. எல்லாமே ஷேர் பேசிஸில். இது மலையாள இண்டஸ்ட்ரியில் வெளிப்படையாக சொல்கிறாங்க. இவங்க வெளிப்படையாக சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஓவர்சீஸில் பயங்கர பெரிய பிஸ்னஸ் இருக்குது. லைக்கா கூட பேங்க்ரப்ட் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றிய புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.